நம்ம ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அந்த ரெசல்யூஷனை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது தப்பு தானே. அந்த தப்பை நம்ம மன்னிக்கிறோமா தண்டிக்கிறோமா? மன்னிச்சிடுறோம். ஏன்னா அது சின்ன தப்பு அப்படிங்கிறதுனால. இதே ஏதாச்சும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு நம்மளை மன்னிக்கிறோமா தண்டிக்கிறோமா? அதையும் நம்ம மன்னிச்சிடுறோம். நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை நம்ம ஈஸியாக மன்னிச்சிடுறோம். ஆனால் இது வேற யாராச்சும் ஒருத்தவங்க தப்போ துரோகமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை நம்ம மன்னிக்கிறோமா தண்டிக்கிறோமா? மன்னிக்கிறோமா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதவே காரணமாக காட்டி நம்மளை பழிவாங்க துடிப்பாங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இன்னும் வெகு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கிட்ட எப்படி அவனுக்கு பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டு 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 தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வெகு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனுக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு போல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மன்னிச்சு விட்டுருவாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அரிதான மனிதர்களில் வெகு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனை மன்னிக்க நான் யாரு அப்படின்னு நினச்சி அந்த தப்பை அந்த இடத்துல மறந்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஃபர்கிவிங் இஸ் ஸ்ட்ரென்த் ஒரு ரகம், ஃபர்கிவிங் இஸ் லவ் இன்னொரு ரகம். பட் ஹூ ஆர் வி டு ஃபர்கிவ்? இது எந்த ரகத்தில் சேரும்? தெய்வ ரகமோ? மன்னிப்பது அப்படிங்கிறது மனுஷ குணம், ஆனால் மன்னிச்சு மறக்கிறது தெய்வ குணம் தானே.